ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு ட்ராமா பார்த்துருவோமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கதறி கதறி அழுவாங்க. யாரோ அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து மலையில தள்ளி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த லவ் பண்ணுற பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு இருப்பான். ஸோ அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்பானா, நான் வந்து இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நீ வந்து அவளை டவுன் பண்ணி விட்டுட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்லாம் கேட்டுட்டு 2 ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்துருவாங்களா, அதனால அவங்களால தாங்கிக்கவே முடியாது. மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, மலையில் உட்காந்து கதறி கதறி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ இவர் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணுவார், வருவார் வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக இருக்கும் அவருக்கு. உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடையை தான் கொடுப்பாரு. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடையை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு அப்படியே அவர் மேலே அப்படியே சாஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்னை விடு விடுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு மனசு ரொம்ப நான் உடஞ்சு போயிட்டேன், என்னை தள்ளி விட்டுறாதா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கதறி கதறி அழுவாங்க. இவருக்கும் பார்க்கவே பாவமாக இருக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவார். அங்கே வந்தோன்னே பார்த்தோன்னா சரி ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்காரு. இவரை பிடிச்சி ஹீரோவை பிடிச்சி இழுத்து இழுத்து மேலே மேலே போட்டுப்பாங்க. அதோட அவர் பார்த்தீங்கன்னா விட்டா போதும்னு ஓட பார்ப்பாரு. அங்கே வீட்டுக்கு வந்து அவர் இருக்கவே மாட்டாங்க. எப்படின்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்துருக்காங்கல்ல மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையோட அம்மாவோட தம்பி தான் இவர். அதாவது மாப்பிள்ளைக்கு மாமா அப்படின்னு சொல்லலாம். அவராக தான் இவர் இருப்பார். இவர் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ யாருன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அவனுக்கு பேசி, அதாவது என் மருமக பிள்ளைக்கு பேசி வச்ச பொண்ணு தானே நீ என்கிட்ட, நான் அவனோட அங்கிள், என்கிட்ட நீ வந்து இப்படி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நீ ஏற்கனவே ரொம்ப நனைஞ்சு போயிருக்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும் போது விடாமல் அவரை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா, அவரும் என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமன் தானே. அதோட அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, உடனே என்ன சொல்வார், நான் அவனோட அங்கிள், உனக்கு பேசி வச்சிருக்கோம் ஃபியான்சியோட அங்கிள்னு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல அதனால என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இவரும் எப்படி பேச ஆரம்பிச்சிருவானா, சரி ஓகே நீ என் கூட விளையாடணும்னு நினைக்கிற, ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ இவரும் சொல்லுவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ப்ரைஸும் வேணாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அப்படியே அப்படியே இருந்துருவாங்க. அப்படியே காலையிலையும் விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோயின் வந்துட்டு அவரை ப்ளே பண்ணிகிட்டே பேசிகிட்டே இருப்பாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நீ வந்துட்டு என்கிட்ட தப்பாக இது பண்ணிட்டு இருக்க, இது ஏதோ நடந்து பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க கூட திரும்பவும் அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க. அப்போ ஒன்று இவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் கூட விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஆளுன்னு என்னை வந்து நீ சூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கியா, இது ரொம்ப தப்பு, இருந்தாலும் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னை பார்க்குறதோ இந்த மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. உடனே அவங்க திரும்ப ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே, அதாவது ஹீரோ கிட்ட வந்து அப்படியே க்ளோஸாக வர மாதிரி வருவாங்க. அப்போ அவர் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. நீ விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, என்கிட்ட அந்த விளையாட்டை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் ஹீரோனை தள்ளி விட்டு போயிடுவார். இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்க்குறதே வந்து இவர் ஹீரோ கிட்ட அசிஸ்டண்ட்டாக தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது முன்னாடி ஆஃபீஸில் ஒரு இதாக வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், அசிஸ்டண்ட்டாக அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ அவங்க வேலை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு தான் இப்போ எதுவுமே அவங்களுக்கு சரியாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க தங்கச்சியும் கூட அவங்கள அந்த அளவுக்கு பார்த்துக்கல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு யாரும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. வேலை முடிச்சு அப்படியே குழுவில் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்ப்பாரு, கிராஸ் பண்ணி போயிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்னு என்ன பண்ணுவார், கார் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுவார். அப்புறம் அவரோட கோட்டை கழட்டி அவங்க ஹீரோயினுக்கு போட்டு விடுவாங்க. என்ன பார்த்தோன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்பாங்க. பேசாமல் வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு வருவார். அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிப்பார். காரில் ஏற்றினதுக்கப்புறம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் இருக்க வரைக்கும் சும்மா இருக்க மாதிரி கூட காரில் ஏறினதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோனோட வீடும் வந்துடும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அவருக்கும் அவங்கள பிடிச்சி போயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா அவர் கேட்பாரு, நீ என்ன வந்துட்டு உனக்கு வந்து அவனை பேசி வச்சிருக்கு, நீ ஏன் கூட இப்படி இருக்கே, உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அப்படி தோணலையே, எனக்கு அப்படி தெரியலையே, அப்படி எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ வேற எதுவும் அந்த மாதிரி ரொமான்டிக்காக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும். உடனே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ செக்யூரிட்டி வந்து என்ன சொல்வார், இப்போ உங்களோட, அதாவது பார்த்து வச்சிருக்காங்க மாப்பிள்ளை, அவர் தான் உங்களை பார்க்கறதுக்கு காலையிலேருந்து வந்து போயிட்டு இருந்தார், இப்போ திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அங்கிள் இருக்காருல்ல, அவர் போய் ஒளிஞ்சுக்க சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, நான் எதுக்காக போய் ஒளிஞ்சுக்கணும், எனக்கு இது அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லும் போது, இப்போ நீ அவன் முன்னாடி வந்து பேசுகிற அப்படின்னா இப்போ என்னன்னு சொல்லி பேச முடியும், ஒன்றும் பேச முடியாதுல்ல. ஸோ எந்த ரிலேஷனும் இல்லாமல் சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும், போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு வந்து தரன்னு ஒரு, அதாவது என்ன சொல்ற, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரே வச்சிருவாங்க. அந்த பையன் இருக்காருல, பார்த்த மாப்பிள்ள இருக்காருல, அவர் உள்ள வருவார். வந்தவர்
பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நீ வீட்ல இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா, இல்ல கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப வேற யாராவது வந்தாங்களா உன் கூட? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே அப்படி யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே சமாளிப்பாங்க. கிட்ட பேசிட்டு இருக்கிறத வந்து இப்ப மறைஞ்சு நின்னுட்டு இருக்கார்ல ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அந்த அங்கிளும் வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து கவனிப்பாரு. இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா, நம்மகிட்ட இப்படி பழகுறா, அவன்கிட்ட நல்ல விதமாவே பேசுறாளே, இவகிட்ட நம்ம இனிமே உஷாரா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாரு. வந்திருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "எவ்வளோ நேரம் கதவு தட்டிட்டே இருந்த? ஏன் கதவு தொறக்க இவ்வளோ நேரம் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் அசந்து தூங்கிட்டேன். அதனால தான் வந்து தொறக்க முடியல." அப்படின்ற மாரிலாம் போய் சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, "இப்ப நீ வந்துட்டு என் அங்கிளுக்கு வந்து செக்ரட்டரியா தான் வேலை பார்க்குறியா? அதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு போல இருக்கு உனக்கு." அப்படின்னு சொல்லவும், "ஆமா, இப்ப தான் எனக்கு புதுசா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த அங்கிள் இருக்கார்ல, அந்த ஹீரோ, அவர் கொண்டு வந்த ஒரு பேக் மாரி இருக்கும். அந்த பேக்க வந்து இவங்களோட அந்த செல்ஃப் மேல வச்சிருப்பாரு. அத பார்த்துருவாங்க ஹீரோயின். இது இவர் கண்ல பட்டா பிரச்சனையா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே நார்மலா தான் இருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு, மாப்பிள வந்துட்டு இப்படி அசைஞ்சுட்டு இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர் கண்ணத்த போய் புடிச்சுப்பாங்க. புடிச்சுக்கிட்டு அப்படியே ரொமான்ஸா அவர பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அவரும் வந்துட்டு நம்ம மேல ஆசையா நம்மள வந்துட்டு இந்த மாரிலாம் கண்ணத்த புடிச்சு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, உடனே அவரு என்ஜாய் பண்றதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின தூக்கிட்டு ரூமுக்குள்ள வந்துருவாரு. வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வேற வழி என்னன்னே தெரியல. ஏற்கனவே அங்கிள் வேற அந்த ஹீரோ வேற இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது அங்கிள் வந்து கால் பண்றாரு. உடனே உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. அப்படி இப்படின்ற மாரி சமாளிச்சு விட்டுருவாங்க. இப்ப இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி ஓகே, நான் அப்புறம் உன்ன மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கும் கதவ சாத்திட்டு வெளிய போயிடுவாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்ப வந்து அங்கிள் இருக்கார்ல ஹீரோ, அந்த ஹீரோ வந்துட்டு இப்ப வெளிய வருவாரு. வெளிய போயிட்டாரா, அதோட இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவரு வெளிய வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இவங்க சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட போய் திரும்பவும் ரொமான்ஸ் ஆரம்பிப்பாங்க. உடனே அவருக்கு செம கோவம் வரும். அவன்கிட்ட இப்படி பேசிட்டு நம்மகிட்ட இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு, ஒழுங்கா இருந்துக்க, இதுக்கு மேல இந்த மாரி என்கிட்ட பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் சீரியஸ் ஆக்குறீங்க? ஜாலியா இருங்க, ஃபன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி திரும்பவும் அவர் டைய பிடிச்சு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, இவங்கள தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. ஹீரோ கிளம்பி வருவாரு. அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. இந்த மாரி உன்னோட பிசினஸ் பார்ட்னர் புதுசா ஒருத்தவங்க வந்து அறிமுகமாகுறாங்க. அவங்கள வந்து நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், இப்ப ஹீரோ என்ன கிளம்பி வருவாரு. அங்க வந்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்வாரு. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அதாவது பிசினஸ் பார்ட்னர மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நீ என்ன இந்த மாரி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப வந்து ட்ரிங்க் பண்ண ஃபர்ஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ ரொம்ப மூட் அவுட்டா இருப்பாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் அதை சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ நீ பிசினஸ் பார்ட்னரை மீட் பண்ணணும் தானே கூப்பிட்டேன், இப்போ எங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கவும், இப்போ ஒரு லேடி வந்து அங்கே வருவாங்க. ஆல்ரெடி லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களோட வேற ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் வசதியானவர் அவர் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலட்டி விட்டுட்டு வேற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அவங்க பிரேக்கப் ஆகியிருப்பாங்களா, திடீர்னு இவங்களை பார்த்தோன்னா அவருக்கு சமக்கம் வரும். இந்த ஃப்ரெண்டு வந்து வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ ஹீரோக்கு வந்து சமக்கோத்தில் இருக்காரு. உடனே நீங்கள் 2 பேர் பேசிட்டுறீங்க, நான் அப்புறம் வரேன்ற மாதிரி ஃப்ரெண்டு வேற கலண்டு போயிடுவார். இப்போ இவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு சொல்வாரு, "என்ன பிடிக்கலன்னு தானே இன்னொருத்தனை வந்து கல்யாணம் பண்ண போற. இப்போ எதுக்காக என்கிட்ட திரும்ப வர?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுல நீ என்ன தவிர வேற யாரையுமே நீ வச்சில்ல. என் மேல தான் நீ அதிகமா கேரிங்கா இருக்க. எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி பேசவும், "நீ வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காத. நான் வேஸ்ட், நான் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீ போன. இப்போ இதுக்கு திரும்ப வந்த?" அப்படின்ற மாதிரி ஹீரோ இனிமே மாத்திக்குவாரு. அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ சொல்வார். உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இப்போ நான் இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தேன். கண்டிப்பா நீ என் கல்யாணத்துக்கு வரணும்." அப்படின்ற மாதிரி வர பேசுவாங்க. ஹீரோக்கா செம்மக்கும் வரும். உடனே இந்த இன்விடேஷனை வாங்கிட்டு வேக வேகமாக கோவமாக போயிடுவார். இப்போ இவங்களும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, இவரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கல்யாணத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. அப்புறம் வந்து அந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க தான் அசிஸ்டன்ட், அவங்க 2 பேர் பேசும்போது, இப்போ இவங்க கல்யாணம் பண்ண போகிறது வந்து பெரிய குடும்பமாக இருக்கும். அதனால இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகிறது நம்ம பிஸ்னஸ்க்கு நல்லதாக இருக்கும்னு ஹீரோ நினைப்பாரு. ஸோ அவர் போகும்போது அசிஸ்டண்ட்டும் வரணும்ல, அவனே ஹீரோயினே அதுக்கு தகுந்த மாதிரி பேரா வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அங்கே பேசிட்டு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாரும் தான் நினைப்பாங்க. அப்புறம் கூட கூட்டு வந்திருக்காருல, அந்த பொண்ணை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும். ஹீரோ என்ன சொல்வார்னா, அவங்க என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களாம் ஒதுங்கி நின்றுப்பாங்க. இதெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிடும் மாடியில் நின்று ஹீரோ வந்து அதை பார்த்துருவாங்களா, உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு அன்றைக்கி நம்ம கிட்ட கோவமாக சொன்னால், அண்ணன் இன்னைக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஹீரோ பார்க்கறதுக்கு வேக வேகமாக ஓடி வருவாங்க. ஹீரோ தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்ப்பாங்களா, வேக வேகமாக ஓடி வந்துருவாங்க. நீ வரமாட்டேன்னு நினச்சேன், நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஹீரோக்கு சுத்தமாக இவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அப்படியே முகத்தை திருப்பி திருப்பி வச்சுப்பாரு. இப்போவும் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல. நான் இப்போவே உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் முடிஞ்சு அது என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே அடுத்த கல்யாணம் பண்ணணும், இது பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு சமக்கம் ஒரு கல்யாண வாழ்க்கைனா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கா, உனக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும், தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அதில் நீ உறுதியாக இருந்த அப்படின்னா ஏதாவது ஒரு பாடுபட்டாவது உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் உன்னோட ட்ரூ கலர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நேற்றே உனக்கு நான் கிளியராக உனக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்தது கூட உன் மேலே உள்ள இருக்கிற அந்த மாதிரி லவ் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. எப்போ நீ என்னை வேண்டான்னு தூக்கி போட்டு போனியோ அப்போவே
அப்போவே நீயும் வேண்டான்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னோட பிஸ்னஸ் ரிலேஷன், அதாவது ரிலேட்டடாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவார். இந்த மாதிரி பேசவும் பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுவாங்க. இவங்க போனதை, இவங்க 2 பேரும் பேசினதை ஹீரோயின் நின்று கேட்டுருவாங்க. இப்போ அவங்க போன உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கழுத்தில் அப்படியே தொங்குற மாதிரி தொங்கிக்கிட்டே பேசுவாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவாங்க. என்ன ஆச்சு, கல்யாண பொண்ணு கூட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அது உனக்கு தேவையில்லாதது, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ இவங்களையும் கடுப்படிச்சிட்டு இருப்பாரு. இவங்க சும்மா இல்லாமல் அவரை நோண்டிக்கிட்டே நின்றுட்டே இருப்பாங்களா. இப்போ அந்த அந்த பொண்ணு, கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா அங்கே போய் நின்றுட்டு அதோட ரிங்கை தேடி பார்க்கும். அந்த கல்யாண ரிங்கே காணா போயிருக்கும் அதுக்குள்ள. இது எப்படிடா போச்சுன்னு பார்க்கும்போது ஹீரோ கிட்ட அவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க கையை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாருல. அப்போ அந்த ரிங் வந்து கரண்ட் அந்த இடத்துல விழுந்திருக்கும். அச்சோ இது வேற அங்கே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஓஹோ நீயும் வேற ஒருத்தையை பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட மட்டும் எப்படி நீ கோவப்படுற அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயினை வந்துட்டு வேற ஒரு இவங்களோட என்ன சொல்கிறது, அதாவது ஹீரோயினுக்கு வந்து மாப்பிள்ளை வேற இருக்கார்ல, ஃபியான்சி இருக்கார்ல, அவருக்கு தான் பேசி வச்சிருக்காங்கன்றது தெரியுது. அப்போ இவர் கூட நீ க்ளோஸாக இருக்கே, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலேயும் இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து அவர்கிட்ட பேசிட்டு இப்போ தனியாக அவங்க பாட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த பார்ட்டியில் கலந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வரும். இங்கே வர்றவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரவங்களாக தான் இருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க இந்த பார்ட்டியில் இருக்கிறது அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து பிடிக்காது. அது ஒன்று ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணுற மாதிரி வந்து பேசும். அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலாக தான் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. அது கேட்ட கேள்விக்கு வந்துட்டு என்ன பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் நான் வந்து அந்த ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு, ஸோ இந்த பார்ட்டிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த பொண்ணுக்கு கேட்க இவங்க கரெக்டாக பதில் சொல்கிறது பிடிக்காது. உடனே என்ன பண்ணும், அது மேலே கையில் வச்சிருக்கிறது வந்து ஹீரோயின் மேலே கொட்ட போகுமா. அப்போ ஹீரோயின் முந்திக்கிட்டு அவங்க கையில் உள்ள அந்த ட்ரிங்க்ஸை வந்து அவங்க மேலே தூக்கி ஊற்றிடுவாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வரும்போது கரெக்டாக அந்த பொண்ணோட அம்மாவும் வந்துட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டிக்கு அலோவ் பண்ணுறதே தப்பு, அதனால தான் உனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கையை நீட்டிட்டு அடிக்க போயிடுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கையை வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருவாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவன் என்ன பண்ணா தெரியுமா, என் பொண்ணு மேலே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், தப்பு உங்கள் பொண்ணு பேரில் தான், அவள் ஊத்துறன்னா இவ ஊற்றிருப்பா, அப்போ உங்கள் பொண்ணையை கண்டிச்சு வளங்க, இந்த மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சும்மா கூட்டிட்டு போகாமல் ஹீரோனை அப்படியே அழகா தூக்கிட்டு அப்படியே போவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இவருக்கும் இவங்களை பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் இவரை பிடிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம ஃபியான்சின்னு ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம இப்படி குறுக்கால வரமேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் மனசு உறுத்திட்டு தான் இருக்குது. அதனால் அவரையும் மீறி ஹீரோயின் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னு தெரியாமல் இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, இந்த மாதிரி வந்து உன்னோட ஃபியான்சிக்கு தெரியாமல் நீ என்கிட்ட பழகிட்டு இருக்கு, அது எனக்கு உறுத்திட்டே இருக்குது, ஆனாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்வார். நீ வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த குடும்பத்தில் நான் பெரிய குடும்பத்தில் வாக்கப்படணும், பெரிய குடும்பத்துக்கு அப்படி இருக்கணும்ல எனக்கு எதுவுமே ஆசை இல்லை, உனக்கு பிடிச்சவள நான் இருக்கணும், உனக்கு சொந்தமானவள நான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிரும். உடனே 2 பேருமே அப்படி இந்த லிவிங் லைஃப் மாதிரி அப்பப்போ அந்த மாதிரியும் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, பேசாமல் இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திடு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இவங்க யாருமே இல்லாமல் இருக்கும்போது, அதாவது அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்களால ஹீரோயின் வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு அதாவது ஃபியான்சியோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஃபியான்சியோட அம்மா, அவங்க தான் வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றி, நீ வந்து இவ்வளோ அழகாக இருக்க, அறிவாக இருக்க, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதாவது என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிச்சயம் பேசி வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து யாருமே இல்லாத டைமில் வந்துட்டு என் ஃபியான்சியோட அம்மா தான் வந்து எனக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், கைமாற செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அவங்க பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, அப்படி நீ அவங்களுக்கு கைமாறு செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா வந்து அதை செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அதை கைமாறு செய்யணுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லை இதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது, அவங்க மனசில் நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ டயர்டாக இருக்கேன், இப்போ இங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, அவர் ஒதுங்கி தான் போவார். இப்போ அவருக்கும் இவங்களை பிடிச்ச உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் டயர்டாக இருக்கேன், இப்போ இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். உடனே அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவார். போகும்போது என்ன சொல்லிட்டு போவார்னா, உன்னோட ஃபியான்சியோட அம்மா வந்துட்டு உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பேச முடிப்பாங்கல்ல, அந்த டிஸ்கஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு, உன்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். போகும்போது இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அவரும் அங்கே தான் இருக்காரு. அந்த ஆண்டியை பார்த்து பேசுவாங்க. அப்போ அவங்க கல்யாண விஷயங்கள் நிறைய பேசுவாங்க. அப்போ அந்த ஆண்டியும் கேட்பாங்க, இப்போ நீ வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ
ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆன்ட்டி அவங்களுக்கு பார்த்துருக்க அந்த ஃபியான்சி மாப்பிள, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி அவன் என்னமோ உன்னை ரொம்ப வேலை வாங்குறானா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் ரொம்ப என்கிட்ட கைண்டாவே நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைப்பாரு, ஊட்டி விட பார்ப்பாரு. அதை பார்க்கும்போதெல்லாம் ஹீரோக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கும். உடனே என்ன பண்ணுவார், அங்கேருந்து கிளம்பி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புவார். இந்த டைமில் அந்த மாப்பிள்ள இருக்கார்ல, ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கே போகலாம் இங்கே போகலான்னு வருவாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வந்துடும், என்னோட அசிஸ்டன்ட் தானே நீ, இப்போ வேலை நேரத்தில் எங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரில் ஏறிப்பாங்க. உடனே இந்த மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார், நானும் வரேன் அங்கிள், என்னையும் கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிருங்கன்னு சொல்லும்போது, நான் வந்து ஆஃபீஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன், அவன் என் அசிஸ்டன்ட் அப்படின்றனால அவளை கூட்டிகிட்டு போகிறேன், நீ லவ் பண்ணுறதுக்குலாம் இப்போ நான் காரையோ இல்லை என்னோட ஆஃபீஸ் டைமையோ நான் ஒதுக்க முடியாது, அதுக்கெலாம் வேறு நேரத்தை பாரு அப்படின்ற மாதிரி கோவமாக அவர் கத்த கத்த அவர் அங்கேயே விட்டுட்டு ஹீரோனை மட்டும் கூட்டிகிட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துருவார். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சும்மா வேலை பார்ப்போன்னு இல்லாமல் ஹீரோ கிட்ட வந்துட்டு ரொம்ப வளர்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ரிவார்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சும்மா இருக்க ஹீரோவை சொரிஞ்சு விட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு கிஸ் பண்ணுறோன்ற பேரில் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் கிஸ் பண்ணுற மைண்டுக்கு வந்துருவார். வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு எனக்கு கிஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு, சரி ஓகே நான் அப்போ என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. உடனே ஹீரோ சும்மா இருப்பாரா, அவங்கள மடக்கி பிடிச்சி அவங்கள கிஸ் பண்ண போயிடுவார். இல்லாமல் நான் வந்து உனக்கு யூஸ்லெஸ்ஸாக இன்னைக்கு நைட்டு நீ ஓவர் டைம் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவார். உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க டேபிளில் வந்து உட்காந்து வேலை பார்ப்பாங்களா, அப்போ அங்கே கூட வேலை பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற, இவ்வளோ நேரம் வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு கேட்பாங்க. உடனே ஹீரோயின் நான் வந்து நான் முன்னேறணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க, ஹீரோயின் கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ சொல்லியிருக்காராம் ஓவர் ஒர்க், அதாவது என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களாம் வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்க்க போறியா, இப்போ தனியாக இருக்க போறியா, பரவாயில்ல ஹீரோ வந்துட்டு ஹேண்ட்ஸமாக தான் நம்ம பாஸ் இருக்காரு, வேலை பாரு நாங்களாம் கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஹீரோ கிஸ் பண்ணதே அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வேலை பார்க்குறோமோ இல்லையா ஹீரோ கூட சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி மட்டும் பிளான் பண்ணிடுவாங்க. அப்படின்னு வந்துட்டு அதே மாதிரி நைட் டைம் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே டேபிள்லேயே படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்ப்பாரு, ஹீரோயின் டேபிள்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு அந்த மேலே கோட்டு போத்தி விடுவார். உடனே அவங்க முழிச்சிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவார், ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ ரொம்ப அசதியாக உனக்கு நிறைய தூக்கம் வருது, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தட்டி கொடுப்பாரு. ஹீரோனுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், அவங்களுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு தூங்க சொல்வார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட மடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார், அவங்கள மடியில் போட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டே இருப்பார். அப்படியே அவரும் அசந்து அப்படியே தூங்கி போயிடுவார். இப்போ மறுநாள் காலையில் ஆகிடும். காலையில் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பார்த்து வச்ச ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் கால் பண்ணிடுவார், நேற்று அந்த மாதிரி என் அங்கிள் என்னை விட்டுட்டு போகிறாரு, நீ வண்டியை விட்டு இறங்காமல் கூடவே நீ போகிற அப்படின்னு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்போ நான் அப்படி தானே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நேற்று நைட்டு கூட உன் வீட்டுக்கு வந்து நேற்று வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு, அதாவது மாப்பிள்ள கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீ சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம நேற்று நைட்டெல்லாம் ஓவர் டியூட்டியாக போயிடுச்சு தெரியுமா, நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் சரியாகவே தூங்கல, நீ என்னன்னா வந்து விடிய விடிய நான் வேலை பார்க்குறேன், எப்படியாவது முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு அது புரியவே மாட்டேங்குது, இப்படி நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கே ஹெல்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு அக்கறை ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி நான் சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஹீரோவே ஒரு மாதிரி ஆடி போயிடுவார். பண்ணுறதெல்லாம் சீட்டிங் வேலை, இந்த மாதிரி தெளிவாக இருக்காளே அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதோட ஹீரோ அவர் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன், இந்த மாதிரி நீ கண் முழிச்சுலாம் வேலை பார்க்காத, நல்லா ரெஸ்டடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவரும் ஃபோனை வச்சுருவாரு. போயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமையா வேலை பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் வேற கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவை ஆல்ரெடி லவ் பண்ண எக்ஸ் லவர், அந்த பொண்ணு இங்கே வரும். எதுக்காக நீ இப்போ இங்கே வந்துன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம், அதுக்காக நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யாருக்கும் தெரியவும் போகிறதில்ல அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோ உன்னோட பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாராக நீ கிளம்புன்னு சொல்லும் போது, நான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியாது, உன் கம்பெனியோட டைப் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வேற ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோவோட அக்கௌண்ட்ஸ் டேட்டாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஹேக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது, ஹேக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே ஹீரோ முழிச்சிட்டு இருக்க டைமில் இந்த எக்ஸ் லவர் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை இல்லை, என்னால் வந்துட்டு அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, உன்னோட ஹெல்ப் தேவையில்லை, இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உடனே அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அச்சோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்ற மாதிரி முழிப்பாங்க. அந்த டைம் ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார், நீ பர்சனலாக ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும் போது, அதாவது பர்சனல் லைஃப் நமக்குள்ளே என்ன இருக்குன்றதுலாம் இங்கே விஷயம் கிடையாது, ஆஃபீஸ்ன்னு வந்துட்டா அந்த ஆஃபீஸில் ஒர்க்கில் வந்து கவனம் இருக்கணும், நீ ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட மொத்தமும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க, கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி கூட வந்துடும், ஸோ வேலையில் கவனமாயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற திட்டிட்டு ஃபோனை வச்சிருவாரு. ஹீரோனுக்கு மனசே ஒரு மாதிரி போயிடும்.
இல்லாம அவங்க இப்ப என்ன நெனைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப ஆஃபீஸ்ல வந்துட்டு எல்லா நேரம் கேமரா ஒர்க் ஆயிட்டே தானே இருக்கும். நேத்து நைட் வந்து ஹீரோ நம்மள தூக்கிட்டு போனது, அதெல்லாம் அப்படிலாம் இருந்ததுல, அந்த ரெக்கார்டிங்லாம் வந்துட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ரூம் இருக்கும்ல ஆப்பரேட்டர் ரூம் அதுக்குள்ள வருவாங்க. வந்துட்டு அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. அவங்க கிட்ட வந்துட்டு சில டேட்டாஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் நான் செய்றேன்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல அத நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி அவர அங்கருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இந்த டைம் வந்து ஹீரோயின் இத பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால ஹீரோயின் மேல வந்து வேற ஒரு பழி வர மாரி ஆயிடும். ஹீரோயின் இது மாரி வந்திருக்காங்க. ஸோ அவங்க மத்தவங்கலாம் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, ஹீரோயின் ஏதோ ஒரு டேட்டா வந்து இப்ப கன்ஃப்யூஸ் ஆயிருக்குல்ல, அந்த ஹேக் ஆனதுக்கு வந்து ஹீரோயின் ஒரு வேள காரணமா இருப்பாங்களோ! அப்டின்ற மாரி அவங்க மேலேயே சந்தேகம் வர மாதிரி ஆயிடும். இன்னும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா வேற இருக்கும். சரியா தூக்கம் வேற இல்லையா, அதனால ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப யாரோ கதவ தட்டுற மாரி இருக்கும். யாருன்னு பார்த்தோம்னா, ஹீரோ இருக்காருல்ல, அவரு தான் ஹீரோயின தேடி வந்திருப்பாரு. ஏன்னா பகல்ல ஆஃபீஸ் விஷயமா திட்டி விட்டுட்டாரா, ஆனா அவருக்கு வந்து இவங்க சிந்தனையாவே இருக்கும். நேரா பார்க்க வந்திருப்பாரு. பரவாயில்லையே ஆஃபீஸ் டைம் முடிச்சு கரெக்ட்டா டைமுக்கு வந்துடுறீங்களே! அப்டின்ற மாரி கேட்பாங்க. உடனே அவரு பேசவே மாட்டாரு. ஹீரோயின புடிச்சு புடிச்சு ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தள்ளி தள்ளி விட்டுட்டே நின்னுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபீவரா இருக்கும். உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அழகா அவங்கள ஹீரோயின தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு, நல்லா ரெஸ்ட் எடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டேப்லெட்லாம் குடுத்து தலையெல்லாம் தட்டி குடுத்துட்டு தூங்க சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சும்மா இல்லாம என்ன பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாமான்னு சொல்லிட்டு அப்பவும் ஏதாவது ஆரம்பிக்கணுன்ற பேர்ல ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ நிம்மதியா தூங்கு. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காகவே அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நல்லா அசந்து தூங்கிருவாங்க. இப்ப காலையில முழிச்சு பார்க்கும்போது, ஹீரோ அங்க இருக்க மாட்டாரு. எங்க போனாரு? கிளம்பிட்டாரோ? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்ப இறங்கி வருவாங்க. வெளிய வந்து பார்த்தா ஹீரோ வெளிய தான் ஹால்ல உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோவ பார்த்த உடனே, "நேத்து நைட் வந்துட்டு நான் சீக்கிரம் தூங்கிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்ல." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு ஹீரோ கிட்ட வேற இந்த மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்ற" மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "உன்ன வந்துட்டு ஆன்டியும் ரொம்ப விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபியான்ஸே உனக்கு வந்து இந்த மாரி ஜுரம் அப்படிலாம் வந்துட்டு அவங்க ரொம்பவே இது பண்றாங்க, கவலைப்படுறாங்க. அவங்கலாம் உன்ன ரொம்பவே கேர் பண்றாங்க." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இப்படியே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு இப்ப கோவம் வந்துரும். நேத்து அந்த மாரி ஆஃபீஸ்ல விஷயம் நடந்ததுல, உன்ன இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லல. என்ன ஆச்சு அதோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கேட்பாரு. என்னடா இது திடீர்னு ஆஃபீஸ பத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அதிலேயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுவிய, எது பண்ணுவிய எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு அந்த கண்ட்ரோல் ரூம்க்கு போன? அங்க போயிட்டு சில டேட்டாஸ்லாம் நீ டெலீட் பண்ணியிருக்கியே. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்ற மாரி ஹீரோ இந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த ஆள் வந்துட்டு சொல்லிருவாரு. ஹீரோயின் இந்த மாதிரி போனாங்க, வந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியவும், இப்ப அவரும் கோவப்பட்டுட்டு, நீ வந்து இந்த மாரி வேலை என்ன பண்றன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா, நீ வந்துட்டு ஃபியான்சின்னு ஒருத்தன் வச்சுட்டு என்கிட்ட பழகிட்டு இருக்க. நீ எத உண்மை சொல்ற, எது பொய் சொல்றன்னு எனக்கு தெரியல. வேலைய மட்டும் கவனமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கோவமா எந்திரிச்சு ஹீரோ போயிடுவாரு இப்போ. இந்த மாரி பொய்யா நடிக்கிறாங்களோ அப்படின்றதே ஹீரோவால தாங்கிக்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்துருவாங்க. வந்தவொன்னே பார்த்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருவாரு, உண்டா இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட கூப்பிட்டுருவாரு. இப்ப அவர்ட்ட என்ன சொல்வாருன்னா, உன்னோட ஆள் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவன வீட்டுக்கு வந்து கூட்டு போன்ற மாரி சொல்லிருவாரு. இப்ப அவங்க வந்து பக்கத்துல உட்காந்துட்டு எதா இருந்தாலும் நான் தான் உனக்கு அப்படின்ற மாரிலாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் காதுலயே வாங்க மாட்டாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் டயல் பண்ணிடுவாரு ஹீரோயினுக்கு. இந்த மாரி அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்களும் நேரா வந்துருவாங்க. இப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் கைய புடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு எக்ஸ் லவர் என்ன சொல்லணும்னா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவர் எனக்கு தான் கால் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உனக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, ஹீரோயின் கைய ஃபர்ஸ்ட்டு உதறி விட்டுருவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். உடனே இப்ப அது எதுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எக்ஸ் லவர். அப்ப டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அந்த எக்ஸ் லவர் கைய எடுத்து விடுறதுக்காக தான் ஹீரோயின உதறி விட்டுருப்பாரு. அவங்கள எடுத்து விட்டோனே ஹீரோயின் கழுத்துல போய் கைய போட்டு அவர் பாட்டுக்கு தொங்க ஆரம்பிச்சுருவாரு. சரி ஓகே நான் வரேன். அவர கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி அவங்களுக்கு டாட்டா கட்டிட்டு வேற இவங்க போயிடுவாங்களா, இவங்க மேல சரியான கோவம் வரும் இப்ப அந்த எக்ஸ் லவருக்கு. அவர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோனே அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரா, இப்ப அவருக்கு என்னவோ ஒரு மாதிரியாவே இருக்கும். உடனே ஹீரோயின் எந்திரிச்சு போலான்னு நெனச்சோனே, இப்ப அவரு விட மாட்டேங்கிறாரு. அதோட 2 பேரும் ஒண்ணாவே படுத்து தூங்கிருவாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது 2 பேரும் அலறி அடிச்சுட்டு முழிப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நேத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன வந்து கூட்டிட்டு போ சொன்னீங்க. நான் தான் வந்து உங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தா, நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் இவரால நம்பவே முடியாது. ஒரு மாதிரி இருக்கும். உடனே 2 பேரும் மாறி மாறி அப்படியே அவங்க அவங்கள மாறி மாறி ப்ளேம் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி வந்துருவாங்க. இங்க வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்ல, டேப்லெட் போடுங்க அப்படின்ற மாரி டேப்லெட்லாம் குடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கருந்து வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண போவாரு. அந்த டைம் பார்த்து அந்த எக்ஸ் லவர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வேற வரவும் ஹீரோ வந்து கைய எடுத்துட்டு அமைதியா வேலைய பார்க்குற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. வரும்போதே அவங்க என்ன கேட்டுட்டு வருவாங்கன்னா, "இப்ப நீங்க வேலைய பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படிதானே?" அப்படின்ற மாரியே கேட்டுட்டு வருவாங்க. "இப்போ உனக்கு என்ன விஷயம்னு சொல்லும்போது, நான் இந்த ஆஃபீஸ்ல வந்து டை அப் வைக்கிற விஷயமா தானே நான் ஆல்ரெடி கேட்டுட்டே இருக்கேன். ஏன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்றேன்னோனே, இப்போதைக்கு அது தேவையில்லன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினும் அங்க கிளம்பி போயிடுவாங்க வேலை விஷயமா. இந்த எக்ஸ் லவரும் 2 பேருமே லிஃப்ட்ல வருவாங்க. அந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோளாறா போயிடும். 2 பேருமே லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிப்பாங்க. உள்ள இருக்கும்போது 2 பேருமே எப்புட்றா வெளிய தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த எக்ஸ் லவர் இருக்காங்களா, அவங்க ஹீரோக்கு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி இந்த மாரி லிஃப்ட்ல மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோ வேக வேகமா வருவாரு. வந்தோனே லிஃப்ட்ட ஓப்பன் பண்ணோனே, அந்த எக்ஸ் லவர் வேகமா ஓடி வந்துட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சுப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு பார்ப்பாரா, ஹீரோயினுக்கு வந்து தலையில அடிபட்டு அப்படியே மயங்கி கிடப்பாங்க. உடனே இவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்கள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ
ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்திருப்பாங்க. ஏம்மா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஆன்ட்டியும் அவரோட பையனும் 2 பேரும் வந்து ஹீரோயின விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஆன்ட்டியும் மாப்பிள்ளையும், அதாவது ஆன்ட்டினா யார், இப்போ ஹீரோவோட அக்கா தானே, அவங்க 2 பேரையும் பேசி அனுப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். அவங்களும் போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்ல இருக்கும்போது அந்த எக்ஸ் லவர் வந்து சொல்லிடும், நானும் அவரும் அப்போ லவ் பண்ணல, இப்போவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்ன உடனே ஹீரோனுக்கு அதுவே கோவமா இருக்கும். இப்போ ஹீரோ வந்து தன்மையா பேசுவாரா, பேசும்போது இவங்க கோவப்படுவாங்க. நான் மட்டும் ஏமாத்துறேன், நான் பேசுறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் அவ்வளவுதானே லவ் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்லுவார், நீ அதெல்லாம் இப்போ யோசிக்காத, ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா அவ அமைதியா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு கிஸ் பண்ணி விட்டுருவாரு. ஹீரோயின் வந்து இப்போ என்ன சொல்வாங்கன்னா, நீங்க வந்து என் கூட விளையாடிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, என்ன வேணும், நான் உனக்கு எல்லாமே கொடுக்க தயாரா இருக்கேன், நீ என் மனசுல நிறையவே இருக்க, நான் உன் மனசுல இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆசையாக கேட்பாரு. ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு, நான் என்ன நடந்துக்கிட்டாலும் யாரும் என்ன நம்ப போறது கிடையாது, ஏன் மனசுல நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை அப்படியே தட்டி விட்டுருவாங்க. ஹீரோக்கு இதுல சமக்கவும் வந்துரும். ஹீரோ கோச்சிட்டு அங்கேருந்து போன உடனே ஹீரோட எக்ஸ் லவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இங்க வருவாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா இப்ப பேச வருவாங்களா, அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, நீங்கெல்லாம் வேற என்ன பார்க்க வருவீங்களா, பேஷண்ட்டை பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அவனும், அதாவது உன்னோட நீ இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவனும் லவ் பண்றது அப்போ லவ் பண்ணோம், இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, என்ன நான் சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஹீரோயினும் ஹீரோவும் நின்று பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை இப்போ காட்டுவாங்க. காட்டும்போது ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி உனக்குன்னு ஃபியான்சி இருக்கும்போது நீ ஹீரோ கிட்ட சுத்திட்டு இருக்கிறது வந்து நல்லதில்ல, இது இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டா உனக்கு நல்லதா இருக்கும், இல்லாட்டி இது வேற மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டிட்டு போயிடுவாங்க. யதார்த்தமா இங்க வருவாரா, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கதை பாப்பாரு. இப்போ இந்த எக்ஸ் லவர் பார்க்கும்போது அவருக்கு சமக்கவும் வரும். ஹீரோயினும் தன்னை பிடிக்கல, தன் மனசுல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா, அதனால ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். உங்ககிட்ட எல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விருப்பப்படலை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹீரோவை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவர் மனசு கஷ்டப்பட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதாவது ஸ்டெப் மதரோட பொண்ணு, அது பார்த்தீங்கன்னா அதில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும். ஹீரோயினை வந்து அதோட அம்மா வந்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேன், இப்போ அம்மா வந்திருக்காங்க, கூட என்னோட அக்காவும் அவளும் வந்திருக்கா, அதனால நீ இப்போ வீட்டுக்கு வராதுன்ற மாதிரி லவர்கிட்ட பேசுவாங்க. கிட்ட போய் கேட்பாங்க, எதுக்குமா இவளை கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, உனக்கு வந்து கொஞ்சம் கூட சோறு சொன்னே இல்லையா, உன்னை தான் இங்கே வீட்டை விட்டு அனுப்பி விட்டல, திரும்ப எந்த மூஞ்சி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாடுற மாதிரி கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஸ்டெப் மதர், அதாவது ஹீரோட ஸ்டெப் மதர் என்ன சொல்வாங்கன்னா, எதுக்காக நீ அப்படிலாம் பேசுற, அவ வந்துட்டு வேலை பார்க்கறான்னு தெரியுமா, அவ வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே இதுக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், அவங்க ரூம் இருக்கும்ல அதுக்கு போகலான்னு நினைக்கும் போது உடனே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு என்ன சொல்லுன்னா, உன்னோட ரூம் எல்லாம் இப்போ பிஸி ஆயிடுச்சு, நீ வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூம் இருக்கும்ல அங்கே வேணா போய் தங்கிக்கோன்னு சொல்லும் போது வேணும்னே ஹீரோயினும் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளேயே போயிருப்பாங்க. இவங்க இப்போ பெரிய வீடு இடத்துக்கு வந்து, அதாவது மருமகளா போறாங்களா, அதுக்காக தான் இவங்களை வந்து திரும்பவும் குடும்பத்தில் சேர்த்துக்கலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி சேர்த்துப்பாங்க. உள்ள போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணு, வேணும்னே பின்னாடியே போய் ஹீரோயின் அந்த ரூம்குள்ள அவங்க போக போக தள்ளி விட்டுட்டு அவங்கள வெளியே இருந்து பூட்டிட்டு உடனே ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எதுக்காக என்ன பூட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பெல்லாம் என்ன அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிண்டல் பண்ண அப்படின்னு நினைக்கிறியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டோன்னு அவங்க பையனை வர திட்டுவாங்க. அந்த பையன் வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப் மதர் பொண்ணை வந்துட்டு பேசி ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிறது நல்லதில்ல, உன்னை நீ மாற்றிக்கணும், அந்த ஃபேமிலியில் அந்த அம்மாவும் அந்த பொண்ணு வந்து சரியில்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்க அடைச்சி வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு இப்போ அவங்களும் இங்கே வருவாங்க, ஹீரோவும் இங்கே வருவார். பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் கதவை திறந்து விட்டோன்னா அவங்க கூட மயக்கமாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. திரும்பவும் வந்துட்டு ஹீரோனை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இதுக்கு மேலே என் வீட்டு மருமகள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு வந்துருவாங்க. இப்போ அடுத்ததும் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா ஹீரோட எக்ஸ் லவர் இருக்குல்ல, அந்த பொண்ணும் அதோட ஹஸ்பண்டும் 2 பேருமே இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனி டைப் வைக்க சுத்தமாக பிடிக்காது, வேற வழியே இல்லாமல் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அது எக்ஸ் லவர் இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே திமிரானவராக இருப்பார். ரொம்ப பேச்செல்லாம் வந்து ஹீரோக்கு அவர் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி டின்னர்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இது என்ன சாப்பாடு, இது மனுஷன் சாப்பிடுவானான்னு மாதிரி ஹீரோ ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பா, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த எக்ஸ் லவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு அவர் பேசுகிற மாதிரி பேசியிருப்பாரு, கம்பெனி விஷயமா தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனாலும் அவங்க 2 பேருக்குள்ள ஒத்தே போகவே போகாது. ஆனால் அவருக்கு டவுட் இருக்கும், இன்னும் வந்துட்டு இவனை லவ் பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். முடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதோட இப்போ ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துருவாரு. இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு போகிறோன்னு நினச்சாலும் அவர் விட மாட்டார். ஹீரோனை போட்டு கிஸ் பண்ணுறன்ற பேரில் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மீட்டிங்க்கு ஹீரோ கூட அவங்க போகிறாங்கன்றதை வந்து அவரோட ஹீரோயினோட ஃபியான்ஸால ஏற்றுக்கவே முடியாது. நான் உன்னை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வெளியே வந்து கதவு தட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த ரூமில் அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு பயந்து கத்தவும் என்ன ஆச்சுன்னு கேட்கவும், இல்லை பூனை எலின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லவும் இவங்களும் அதே மாதிரி அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, 2 பேருமே அப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போதே
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சில கணக்கு வழக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ வந்து கோவப்படுவார். இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்கல, நீ என்ன பண்ணுறடி, எனக்கு உன் மேலே பிரியம் வந்துட்டே இருக்கா, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னு சொல்லிட்டே வருவாங்களா, அங்கே கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கும். அதை வந்து அவங்க காலில் குத்தி காயமானவொன்னே ஹீரோவால் தாங்கிக்க முடியாது. உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து போட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, நிஜமாவே நான் எதுவுமே பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வந்து இந்த கம்பெனிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கேன், ராவும் பகலும் பார்க்காம நான் வேலை பார்க்குறேன், ஆனால் என்னமோ என் மேலே உனக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்கும். அப்போ ஆஃபீஸில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க பணம் ரெடி பண்ணியிருக்காங்களா, அந்த பணம் வந்து பத்தலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இதில் வந்துட்டு ஹீரோயின் மேலே அவருக்கு டவுட் வரும். திரும்பவும் ஹீரோயினை தேடி வருவார். அப்போ இதை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கோவம் தான் படுவாங்க. நீ எதை பற்றி மறைக்கிற சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசாக அவங்க இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா அவங்களை ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல இப்போ ஹீரோ, அவருக்காக அந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட அப்பா வந்து நிறைய முயற்சி பண்ணியிருப்பாரு. அதனால அவராக ஓனாக உருவாக்கின ஒரு கான்ட்ராக்ட் ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸை வந்துட்டு அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஹீரோவோட அந்த ஃபேமிலி அவங்க எல்லாரும் ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. அது வந்துட்டு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த இது. ஆனால் அவர் அப்போ நஷ்டப்பட்டுட்டாரு. எல்லாருமே அப்போ நஷ்டப்படும் போது எங்கள் அப்பாவை தான் குறை சொன்னாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை நடுத்தெருவில் நிற்க வச்சாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, அதுக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா இறந்து போனது வந்துட்டு அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் அவர் மேலே பழி போட்டு அவரை சாகடிச்சிட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாரு, அதுக்கெல்லாம் வந்து நியாயமே எனக்கு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆன்ட்டியோட வாய்ஸ் கேட்கும். கதவு தட்டிட்டே வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதவு திறக்கலான்னு போகும்போது ஹீரோ வேற இருக்காரா, உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம், நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு அந்த பக்கமாக ஹீரோ நிற்க வச்சிருவாங்க. இப்போ கதவு திறந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா எப்படி இருக்க என்ன எதுன்னு அவங்க விசாரிப்பாங்க. இப்போ உள்ளே வரலான்னு போகும்போது நான் வெளியே தான் ஆன்ட்டி கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லவும், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஹீரோயின் வந்து அவங்க கூட போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு மனசு கஷ்டமாக போயிடும், இந்த அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே இப்போ அவர் புரிஞ்சுப்பாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஒரு மீட்டிங் இருக்கும், அது வெளியூரில் இருக்கும். அந்த மீட்டிங்காக ஹீரோனை திரும்பவும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பாரு. ஏன்னா அந்த எக்ஸில் வர அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த டைப் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்புவாங்க. கிளம்பும் போது அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அவர் திமுறாக தான் நடந்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுக்காக பொறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு 2 பேரும் வருவாங்க. திரும்ப பேசிப்பாங்க. திரும்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசி சண்டை போட்டுப்பாங்க. அப்போ ஹீரோயின் கோச்சிட்டு போகும்போது கால் தவறி விழுந்துருவாங்க. அவங்களுக்கு கால் அடிபட்டுற உடனே ஹீரோ தூக்கிட்டு வந்துருவாரு. திரும்பவும் அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்க, போதும் பிஸ்னஸ் ட்ரிப்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கீங்க, கல்யாண விஷயமா எதுவுமே பேசவே முடியல, வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு வரும்போது ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக மாடிக்கு வந்துருவாங்க. ஹீரோயின் மாடிக்கு வந்து நின்றுட்டு ஹீரோ கிட்ட பேசுவாங்களா, பேசிட்டே இருக்கும் போது தான் அவங்க கவனிப்பாங்க, கொல்ல பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயினோட ஃபியான்சி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோனோட தங்கச்சி இருக்குல்ல அதை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இதை ஹீரோயின் பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சியாக போயிடும். உன்னை ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே நீ கிளம்பிங்க வா, உனக்கு இங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்போ இதுக்கு என் அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா எல்லாரும் சொல்றாங்க, எப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கும். நான் உன்னை தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேன்ஸே இருக்காருல்ல, ஹீரோயினுக்கு பேசி வச்சிருக்காரு. அந்த மாப்பிள்ள வந்து அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்பாடா இப்போ நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் இப்போ கிளியர் ஆகிடும். அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா, அவர் பார்த்துருவாரு. 2 பேரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு தர 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அங்கே உள்ள எல்லாம் பெரியவங்களாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன இங்கே தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஹீரோயினும் கீழே வந்துருவாங்க. அப்போ ஒன்று எல்லாரும் திட்டுவாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, எங்கள் பொண்ணுக்கு அதாவது இப்போ பார்த்து வச்சிருக்கோம் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த பொண்ணோட தங்கச்சி கிட்ட பேசி பழகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் அந்த பையனை மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு சமக்கம் ஒரு என்னடா வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே பாவம்டா இந்த பொண்ணு உன்னையே நினச்சிட்டு இருக்கான், அவளுக்கு போய் துரோகம் பண்ணுறியடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை போட்டு பாடாப்படுத்திட்டுருவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணு, ஹீரோ அந்த மாப்பிள்ளையோட கையை கிட்டியமாக பிடிச்சிக்கும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் லவ் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது நீயும் சரியில்லை உங்கள் அம்மாவும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்து செமையாக திட்டி விட்டுருவாங்க. என்னோட அம்மா வந்து எவ்வளோ அந்த ஸ்டெப் மதர் எவ்வளோ சொல்லுவாங்க, இல்லை என் பொண்ணு நல்ல பொண்ணு தான் அவளுக்கு கட்டி வைங்கன்னு. அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளையோட அம்மா செம்ம கோவமாக இருப்பாங்க. அவ்வளோதான் மாப்பிள்ளையை முட்டி போட வச்சு காதை பிடிச்சி திருவாங்க. போய் உனக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. நான் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். உடனே இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு விட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க வேலை விஷயமா. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்லவர் இருக்காங்களா, அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல, அவர் ரொம்ப
ரொம்ப திமிரு பிடிச்சவரா இருப்பாரு. இவங்கள கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாரு, மதிக்க மாட்டாரு. அந்த லவ் எதுவுமே இருக்காது அவங்களுக்குள்ள. டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் லவர், ஹீரோவோட எக்ஸ் லவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, தனிப்பட்ட முறையில உனக்கு முடிவெடுக்க யார் உனக்கு அதிகாரம் குடுத்தது? அந்த மாரிலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் உன்னோட வந்து லைஃப் பார்ட்னர், பிசினஸ்லயே பார்ட்னர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது இந்த ஆஃபீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேமரா செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா வந்துட்டு நீ என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணன்றது எனக்கு தெரியணும்ல அப்படின்ற மாரி இவருக்கே ஒரு மாரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஹீரோவ லவ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்பத்துலேருந்தே இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இவங்கள வந்து சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. இவரு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இல்லாம இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, நீ ஆல்ரெடி லவ் பண்ணவன வந்துட்டு நீ இங்கேயே கூப்பிட்டு தங்க வைக்கலாம். அவன் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாருக்கு தெரியும் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்ற மாரிலாம் பேசவும், இவங்களுக்கு அந்த ஆசை இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல. அதுக்குள்ளேயா நீ இப்படிலாம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில வெண்ணெய தூக்கி ஊத்திருவாங்க. அவருக்கு செம்ம கோவம் வந்துரும். உடனே ஒய்ஃப்ன்னு கூட பார்க்காம போட்டு அவங்கள அடி அடின்னு போட்டு அடிப்பாரு. இதுக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பிசினஸ் இருக்குல்ல, இப்போ ஒய்ஃப் மேலோட கோவத்துல வந்து இந்த கான்ட்ராக்டே வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. ஹீரோ அதெல்லாம் வந்துட்டு சமாளிச்சு வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பு போற இடத்துல எல்லாமே அவங்க லிவிங் லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் அவனோட தங்கச்சி கிட்ட பழகுறேன்னும் போது எவ்வளோ கோவப்பட்ட, அப்போ நீ ஒழுங்கா இருந்திருக்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க என் அங்கிளோட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஓங்கி அரைஞ்சிருவாரு. இதை பார்த்தோன்னு ஹீரோவால தாங்கிக்க முடியாது. உடனே அவரை கூப்பிட்டு இவர் ஒரு அறைய போட்டுருவாரு. ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் அவளை லவ் பண்றேன், அவளும் என்னதான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ அந்த மாப்பிளோட அம்மாவாலையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா தான் பையன் தப்பு தானே பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு இப்போ நம்ம வீட்டில் தானே அவன் மருமகளா வரப்போறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்போ மனசை தேத்திப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியாமையே அவங்க லிவிங் லைஃப்ல இருந்தாங்க. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே அவங்க ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காருல்ல. அவருக்கு வந்துட்டு அவர் ஆல்ரெடி லவ் பண்ண பொண்ணு கூட பிடிக்காது. அவங்க இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசும்போது இவர் அவங்கள வந்து திட்டி அனுப்பி விட்டுருவாரு. அதனால இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டாங்கல்ல அந்த எக்ஸ் லவர், அவங்க வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் கையை போட்டு பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் டக்குன்னு வந்த உடனே ஹீரோ பார்த்துருவாரு. பார்த்தோன்னா அவங்க கையை தள்ளி விடுவாரு. ஆனால் ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன சொல்லலாம், அவள் போனா போகட்டும், நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போனோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்கள தள்ளி விட்டே போயிடுவாரு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க இந்த இடத்துல. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறன்ற பேரில் சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் உங்கள் மீட்டிங்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் வந்து உங்களோட கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ வந்து தெளிவாக சொல்லிடுவாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் அதாவது புருஷன்கிட்ட கூட சண்டை போட்டு இவனுக்காக நிற்கிறோம், ஆனால் இவன் நம்மள வேணான்னு தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை இவங்களும் கழிச்சிருவாங்க. ஹீரோக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஹீரோனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இவர் வந்து கல்யாணம் ஹீரோயின் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக கேட்பாங்க, இப்போ நம்ம ஹனிமூனுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எங்கே போகலாம் நீ ஏன் சொல்லுன்னு சொல்லுவார். உங்கள் மனசுக்குள்ள இடம் கிடைக்குமா, அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. சாரி நீ ஆல்ரெடி அங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோ வந்துட்டு திரும்ப வந்து ஹீரோயின் வந்து இப்போ கேட்பாங்க, நீ வந்துட்டு இப்போ நம்ம எங்கே ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் ஆசையாக கேட்பாங்க. நீங்கள் என்ன இடத்த வந்து ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவர் அதாவது ரொமான்டிக்காக சொல்லுவாருன்னு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கலாம் இருக்கு மாதிரி ஹீரோ நான் எவ்வளோ ரொமான்ஸாக பேசிட்டு இருக்கேன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ தடவை இந்த மாதிரி கேட்டு அசிங்கப்பட்டிருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். திரும்ப திரும்ப சண்டை போட்டு சந்தோஷமாக அவ்வளோதான். அட்லாஸ்ட் இவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்துருவாங்க. சந்தோஷமாக அவங்க லைஃப் ஆரம்பிப்பாங்க. இந்த ட்ராமா இங்கேயோட முடியுது.